அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம் பட் இன்றைக்கி இந்த வியாதிக்கு மருந்து இல்லையா என்ற ஆங்கிளில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்களே உள்ளே போகும்போது புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரிப் அடிச்சிடலாம். எங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஓப்பக் நாடுகளோட கூட்டமைப்பெல்லாம் கூட்டினாங்க. அதில் திடீர்னு யூஏஇ நான் வெளியேறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனி அடுத்த ஒரு நிகழ்வு என்ன நடக்கும்? யூஏஇ வெளியேறதுனால பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குமானா நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் ட்ரம்ப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதிரி புதிரி சம்பவங்கள் இருக்குது, பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கான விடைகள் இருக்குது. அனைத்திற்கும் பதிவுக்குள்ளே போய் பேசலாம். நான் இன்ட்ரோடக்ஷனில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்கும் போது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நேரம் உள்ளே போயிடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு ஒரு சின்ன ஆதங்கம் ஒரு வீடியோ பதிவு நிறைய சர்க்குலேட் ஆச்சு. நான் அதனால் அதை ஷோ பண்ணல. ஏன்னா அது ரொம்ப இருந்தது. ஒடிசாவில் முண்டா அப்படின்ற ஒருத்தர், ஜிட்டு முண்டா, அவங்களோட சிஸ்டர் ஜனவரி 26, 2026 இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க அக்கா அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. அந்த 20,000 ரூபாய் பணத்தை அவர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இறந்ததுக்கப்புறம் போய் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவையும் அவங்க நம்பலை, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க நம்பவே இல்லை. திருப்பி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜனவரியிலேருந்து பிப்ரவரி, மார்ச், இப்போ ஏப்ரல் வந்துருச்சு. 3 மாதமாக ட்ரை பண்ணுறாரு. அவங்க நம்பவே இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அக்கா புதைச்சாங்கல்ல, அந்த இடத்த போய் தோண்டி அக்காவோட டெட் பாடியே தூக்கிட்டு பேங்க்குக்கு வந்துட்டார். நேராக பேங்க்குக்கு இங்கே பாருங்கள் டெட் பாடி, இப்போயாவது நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கொண்டு வந்தது தான் பெரிய ஷாக். இன்றைக்கி பெரிய இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே எங்கள் ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி இறந்தவங்க கேட்பாரற்று கிடக்கிற பணம் மட்டும் இந்தியன் பேங்க்கில் பல லட்சம் கோடி இருக்குது. எவ்வளோ இருக்குது? பல லட்சம் கோடி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒன்று விட்டு 3ஆம் வீட்டு பங்காளிங்கெல்லாம் யாராவது டெத் சர்டிஃபிகேட் கொண்டு கொஞ்சம் ரிலேட்டடாக இருந்தால் கூட கொடுத்துருங்கன்ட்டு ஏற்கனவே போன வருஷமே இது ரொம்ப லிபரலாக விட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்கே கூப்பிட்டு கொடுத்த மாதிரியே நான் கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் திடீர்னு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவோட அக்கௌண்ட்டில் 20,000 ரூபாய் பணத்தை எடுக்க முடியாமல் தனது இறந்த அக்காவை தோண்டி கொண்டு போயிட்டு பேங்க்குக்கே போயிருக்கிறாங்க. ஒடிசாவில் ட்ரைபலில், அதாவது ஒரு மலைவாழ் இடத்துல நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. எவ்வளோ ஒரு ஷேமாக இருக்குது பாருங்கள். உலகத்திலே இந்த பணத்தை என்ற இடத்துல தான் ஒரு மாதிரி கெடுபிடி அதிகமாக இருக்கும்ல. நம்ம நிறைய பேங்க்குக்கெல்லாம் போயிருக்கோம்ல. அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? எப்படியெல்லாம் அலக்கழிச்சிருக்காங்க. ஒருவேளை அவர்கிட்ட அட்லீஸ்ட் டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தாருனாவே சரியாக போயிருக்குமே. அது ஏதோ மிஸ்கம்யூனிகேட் ஆகிருக்கா, இல்லை ஒன்றுமே தெரியாதவன்றனால இப்படி அனுப்பிட்டாங்களான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இந்த புலம்பல்களோடு நான் அடுத்து இன்னொரு பதிவுமே சொல்லிடுறேன். வழக்கமாக ஒரு 2 நாளைக்கு 3 நாளுக்கு முன்பு தான் அங்கே ஐரோப்பாவில் ஒரு வார்னிங் லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்த 20 நாளைக்கு தான் நம்மக்கிட்ட ஜெட் ஃபியூலுக்கான ஆயில் இருக்குது, ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் நார்வே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நார்வே இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்குது, ரொம்ப ஒரு கடினமான காலகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மத்திய அரசுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது விமான நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஏதாவது மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப ஃபியூல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நம்மளும் கொஞ்சம் ட்ரை கண்டிஷனில் போயிட்டுருக்கோம், அதெல்லாமே விலை வேறு ஏறிட்டு இருக்குன்றாங்க. அப்போ ஏசிய நாடுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அப்புறம் ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரதாக சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தடையினால ஈரான் ஃபுல்லாக முடக்கினதுனால ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இதை அமெரிக்கா உணர்றாங்க. அமெரிக்கா அதுக்கான என்ன பதில்கள் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போவுமே ஈரானுடைய ஸ்ட்ராங் அப்பர் ஹேண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக முடக்கி நிற்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே இருக்குது இல்லையா. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி ஓப்பக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கோஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 60 வருஷத்துக்கு முன்பு உருவாக்கினது இந்த கூட்டமைப்பு. இந்த ஆயில் அண்டு பெட்ரோல்லாம் உருவாக்குறாங்கல்ல இந்த கூட்டமைப்புகள்லாம். இது எதுக்காக உருவாக்குனாங்கன்னா, அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது.
இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, இஷ்டத்துக்கு சேல்ஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஊரில் தெரு வியாபாரம் மாதிரி. இப்போ இந்த கடைக்காரன் வந்து 50 ரூபா கொடுக்குறாங்கன்னா மற்றொரு கடைக்காரர் வந்து அவங்க என்ன 50 நான் 40 கொடுக்குறேன்றது, இன்னொரு நாடு ஒரு 30 கொடுக்குறன்றது. இதனால் க்ரூட் ஆயிலோட விலை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது. அது இல்லாமல் இதில் அமெரிக்கா வந்து நல்லா கேம் விளையாடினாங்க. அதனால் இந்த அரபு நாடுகள் கொஞ்சம் சோதாரித்து ஓகே நம்ம ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கலாம், இந்த கூட்டமைப்பு உருவாக்கி நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு நாடு வந்து அவங்களோட உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், நாங்கள் இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் இப்போ ஈரான் வந்து முடிக்க அடித்தாங்க இல்லையா அவங்க பங்காளிங்க, அந்த பங்காளி நாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அப்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இவ்வளோ தான் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு டிமாண்ட் வந்தது. இந்த ஓபக் ப்ளஸ் நாடுகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் ப்ரொடக்ஷன் லிமிட் வச்சுருவாங்க, அதுக்கு மேலே யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஸ்ட்ராங் ஹோல்டாகிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து சவுதி அரேபியானுடைய தலைமையில் ஓமனில் நடந்தது. அந்த ஓமனுடைய கூட்டத்தில் யூஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஃபாரின் மினிஸ்டர் போனார், சரியாக கண்டுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நாங்கள் டோட்டலாக வெளியேறோம், முக்கிய உறுப்பினராக இருந்து 60 வருடமாக நாங்கள் தொடர்ந்து இதில் இருந்தோம், பட் எனக்கு சவுதி அரேபியானுடைய பிரச்சனைனால கொஞ்சம் உட்கட்சி மோதல்னால எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, தொடரணும்னு விரும்பலை, டோட்டலாக நாங்கள் வெளியேறோன்றாங்க. இதனால் என்ன நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கப்புறம் யூஏ என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணுவாங்க. உற்பத்தி அதிகமாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ ஓபக் ப்ளஸ் நாடுகள்லாம் லிமிட்டடாக ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளோ தான் ரேட்டுனா அவங்க மார்க்கெட்டை உடைப்பாங்க. யூஏ வந்து உடைச்சி நான் இதை விட கம்மியாக கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுன்னா மற்ற எல்லாத்துக்கும் நம்மளுக்கும் கெயின் தான். இனி இது மட்டும் இல்லை, இனி மற்ற அரபு நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை வருன்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாடுகளில் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அரபு நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பிளவாக பார்க்கலாம். யூஏ ஏன் வெளியே வந்தாங்கன்னா அதுக்கு இன்னொரு காரணத்தையும் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக ஏமனில் யூஏனுடைய பேக்கட் ஃபோர்ஸை வந்து ஒரே வாரத்தில் தலைமையில தட்டி அடித்து துரத்தி விட்டாங்க. யார்? இந்த பக்கம் சவுதியினுடைய டாமினேட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இந்த சவுதியினுடைய டாமினேட் இருக்கிறது கிட்ட தான் பாகிஸ்தான் போயிட்டு உறவு வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறோம், விமானம் கொடுக்குறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அடிப்படையில் தான் யூஏ என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தோம் இல்லையா ஒரு 3 பில்லியன் இமீடியட்டாக எனக்கு செட்டில் பண்ணுறேன், அது செட்டில் பண்ணலாம் நடக்கிறதே வேறன்னு கூப்பிட்டு மிரட்டி பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா இவங்க போய் சவுதி கிட்ட வந்து சிரித்து பேசி பழகினதுனால. அப்படின்னா நம்ம அந்த இன்டர்னல் ரிஃப்ட் பிளவு வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, பாகிஸ்தானுக்கு இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்தாங்க, எங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கலாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்குன்னாங்க. சவுதி ஓடி வந்து உங்கள் கடனை நான் கொடுக்குறேன் போப்பா சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்தாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக கூட பார்க்கலாம். இந்த ஓபக் நாடுகள்லாம் சண்டை போட்டு நான் உற்பத்தி அதிகம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் ஒரு பக்கம் போனாலும், லிபியாவில் வந்து நம்ம இந்தியாவுடைய நிறுவனங்கள் ஆயில் இந்தியாவும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் ஒரு ட்ரில் ஒன்று எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து லிபியாவில் அமைக்கிறாங்க. இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஏரியா 95 and 96 புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகளை வந்து கண்டறித்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 5வது பெரிய எண்ணெய் வளமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டெய்லி 13 மில்லியன் கன அடி எரிவாயுவும் 327 பீப்பாய் அளவுக்கு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பெரிய ஒரு லிங்க் தான். இதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை, இந்த க்ரூட் ஆயிலோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா தர அடி அடிக்கும். இந்த க்ரூட் ஆயிலோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 45 பக்கம்லாம் வந்ததில்லை, அதை விட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஈரான் அமெரிக்காவுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப நாள் க்ரூட் ஆயிலில் வந்து ஷேரில் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அப்படிலாம் பண்ணாதீங்க. பிரச்சனை முடிஞ்சதுன்னா உடனே செல் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கீழே இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கிடும். நாடு வெளியே வருது, இந்தியா லிபியாவில் கண்டுபிடிச்சது, வெனிசுலாவுடைய ஆயில் புழக்கத்துக்கு வரும், ஈரான் கிட்ட இருக்கிறத வந்து தடைகள் நீக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லா விவகாரத்தையும் அலஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சுன்னா பெரிய அளவு குறையும். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம், ஆண்டவா இந்த வியாதிக்கு நோய் இல்லையான்ற மாதிரி தான். எந்த வியாதிக்கு நோய் இல்லை? ட்ரம்போட எக்ஸல பதிவில் பார்க்க முடியுது. ஈரான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் அமெரிக்கா கிட்ட, எங்கள் நாடே கொலாப்ஸ் ஆகுது, அதனால் நாங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கோம், அதனால் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் வந்து கூடிய விரைவில் ஓப்பன் ஆக போகுது
லீடர்ஷிப்போட சுச்சுவேஷன் எல்லாமே வந்து அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, அதனால் கூடிய வரைவில் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, இப்போ ஈரான்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாங்களாம், ட்ரம்ப்பு, ஹலோ நான் ட்ரம்ப் பேசுகிறேன்பா அப்படின்னு சொன்னாங்களாம். ஐயா எங்கள் நாடே போச்சுங்க, ஐயா எங்கள் நாடே போச்சு, எங்கள் நாடே கொலாப்ஸ் ஆகிடுச்சுங்க ஐயா உங்களால், நீங்கள் அது ஒரு கேட்டை போட்டீங்க ஐயா, முடிஞ்சிருச்சுங்க ஐயா முடிஞ்சிருச்சுன்னாங்களாம். உடனே அவசியம் கவலைப்படாதப்பா, அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆம்பஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஓவர் பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்றாரு. இப்போ இந்த வியாதிக்கு எனக்கு மருந்து இல்லையான்னு தெரியல. நேற்று கூட அங்கே போயிட்டு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் அப்பர் ஹேண்டில் இருக்கோம், அவங்க என்ன தான் தாக்கல் நடத்தினாலும் எங்களுக்கு பெருசாலாம் ஹோல்டு இல்லை, நாங்கள் வைக்கிறது தான், எங்கள் கிட்ட தான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம், இன்ன வரைக்கும் நாங்கள் பாயிண்ட் 1 கூட பின்வாங்கலை, அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன், இது எல்லா ஃபெயிலருக்கானது காரணம் ட்ரம்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் ஓடி வந்து திடீர்னு ஒரு கருத்தை அள்ளி வீசுறது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் வந்து என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக நடந்து போய் தூக்கிட்டு வந்துடுவேன், ஆல்மோஸ்ட் தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு இந்த மாதிரி கட்டுக்கதைகளை டெய்லியும் அப்பப்போ ட்விட்டர்லையா போட்டுட்டு இருந்தார். இப்போ எல்லாத்துக்குமே இடையில வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, இங்கே பாருங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. மறுபடியும் இப்போ ஓடி வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க, அவ்வளோதான் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா, இது மார்க்கெட்டை மறுபடியும் மனிப்புலேட் பண்ணுறாங்களா, இல்லை இவரை நம்புறதுக்கு இன்னும் ஒரு கூட்டம் இருக்குமா, இல்லை யாராவது இது கேட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு பாட்டி கூட கெக்க புக்குன்னு சிரிச்சிட்டு போகிறாங்க, தம்பி அந்த ட்ரம்ப்புக்கு வேறு வேலை இல்லையா கண்ணே, போ அப்படி ஓரமாக ஏதாவது பேச சொல்லுன்னு அந்த சூழ்நிலை தான் இப்போ நினச்சி பாருங்களேன். இல்லை நிஜமாவே இது நம்பர் தகுந்த செய்தியாக இருக்கா? ஒரு அதிபராக உட்காந்துக்கிட்டு, அதுவும் கிங் சார்லஸ் வேற இப்போ வயசான காலத்தில் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட சிரித்து பேசிட்டு இல்லாமல் திடீர்னு இப்படி ஒரு ட்விட்டை போட்டு ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்னு எனக்கு புரியல. இது வெளிப்படையாகவே நம்ம அமெரிக்கா மீது வைக்கப்படுகிற விமர்சனம். ஒன்று, நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு கிளம்புங்க, இல்லையா ஏதோ ஒரு வேலையை பாருங்கள். இந்த மாதிரி ட்விட்டை போடுறதுனால அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய அந்த பிம்பம் வந்து சரியுது, முழுமையாகவே சரியுது. அதுவும் ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய பிம்பம்லாம் டோட்டலாகவே உடஞ்சிருச்சு. இந்த ஈரான் யுத்தத்தில் வந்து டோட்டலாகவே காலி பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 நாள் இருந்தால் இன்னும் காலி ஆகிடுவாரு போல், அதையும் நம்ம குறிப்பிடத்தகுந்த விஷயமா பார்க்கணும். பட் ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார் இன்னும் ஓவர் இல்லை, எங்கள் டார்கெட் இன்னும் பெண்டிங் இருக்குது, நிறைய பெண்டிங் இருக்குது, அதுக்கான ப்ரிப்ரேஷன் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்கோன்றாங்க. அது கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அது இல்லாமல் ஈரானுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அந்த அலுமினியம் போன்ற பொருட்கள்லாம் இருக்குல்ல, அலுமினியம் ஸ்டீல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து எல்லா நிறுவனங்கள் மீது தாக்கல் நடத்தினதுனால எக்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டு முதல்ல உள்நாட்டுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இன்னொரு வேலை பார்த்துருக்காங்க. இங்கே பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, பிலிப்பைன்ஸ் பக்கத்தில் ஒரு யூஎஸ்எஸ் பாக்ஸர் பெரிய ஒரு கப்பலை நிறுத்திட்டாங்க, போர் கப்பலை. அந்த இடத்துல நிறுத்துவதற்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி காலையில் கூட இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மல்லாக்கா பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு 13 நாளைக்கு முன்னாடி கிளம்புன ஈரானுடைய கப்பல் இன்னும் ஒரு 4 நாள் விட்டுருந்தா போய் சீனாவுக்கு ரீச் ஆகிருக்கும், அங்கே போய் பிடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் மல்லாக்காவில் இப்போ ரீசெண்டாக அக்ரிமெண்ட் போடுறதுல இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு பாருங்கள். 14 நாளுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காங்க, மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அமுச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு லாஸ் தான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் அங்கே மிஸ் ஆனா, எங்கே அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் மிஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே மல்லாக்காவில் வந்து பிடிக்கிறாங்க. ஏன் இது விட்டு பிடிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து வந்துட்டு போகிற செலவு அவங்களுக்கு செலவு தானே, அதுவும் இருக்கட்டும்ன்ற மாதிரி. ஏன்னா இடையில பத்திரிகைகள்லாம் வந்து சும்மா வரல, சும்மா இருந்த அமெரிக்காவையும் சொரிஞ்சு விட்ட மாதிரி. அவங்க பாட்டு கம்முன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஈரானுடைய ஒரு சில ஊடகங்களே வந்து இந்த பொருளாதார தடை வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வெளியே வந்தோடனே பிளாக் பண்ணுறாங்கல்ல, ஒரு நாளைக்கு இத்தனை கப்பல் போச்சு, 10 கப்பல் போயிடுச்சு, 14 கப்பல் போயிடுச்சுனாலுமே உடனே போய் ரீச் ஆகிடுமா என்ன? ஒவ்வொரு கப்பல் போகிறதுக்கு 15 நாள் 20 நாள் ஆகும். சரி ஓகே, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிறன்ற மாதிரி தான் இருக்குது. அது அவங்கவுங்கள பத்திரிகைகளாக எழுதின செய்திகள் அடிப்படையில் சொல்கிறேன் நான். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, நீ காசாவுக்குள்ளேயும் லெபனானுக்குள்ளேயும் கடுமையான ஒரு தாக்குதல். காசாவுக்குள்ளே என்னென்னா ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட், ஒரு கார் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க, 2 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஒரு மாதிரி காசா ஃபுல்லாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தாங்க மக்கள், ஒரு மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்கள் அதெல்லாம் எழுப்பப்பட்டதை பார்க்க முடிகிறது. லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கொஞ்சம் வரைபடத்தோட டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன், 6 மணிக்கு வெளியிட்டிருந்தேன் இல்லையா, அதில் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை நான். தொடர்ந்து அங்கே பதிவுகள்லாம் வந்த வண்ணம் தான் இருக்கிறது. பட் இந்த தடவை வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே நேற்று போயிட்டு ஒரு சில இடத்துலாம் கைது பண்ணாங்கல்ல பாலஸ்தீனத்துக்குள்ளே, அதை வந்து பிரான்ஸ் ஓடி வந்துட்டாங்க. தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல்
கடுமையான கண்டனம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவித்திருக்கிறாங்க. பக்ரைனில் வந்து ஈரானுக்கு ஆதரவான ஒரு சில கருத்துக்கள், ஒரு சில எசக்கு புசக்கான வேலைகள், ஒரு சில அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் பண்ண நபர்களுக்கு மொத்தம் 67 பேர் 69 பேர் 69 பேரில் 6 பேர் வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. மீதிக்கிற நபர்களுக்கு வந்து குடியுரிமை ரத்து பண்ணிட்டாங்க. குடியுரிமை ரத்துனா அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாத்துக்கும் பொருந்துட்டாங்க. எல்லாருமே நாட்டை விட்டு இமீடியட்டாக கிளம்புங்க அப்படின்ட்டாங்க பக்ரைனை விட்டு. அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சட்டம் நாட்டுக்கு எதிராக எல்லா நாடும் கொண்டு வந்துட்டு அந்தந்த நாடு சுபிட்சமாக இருக்குமோ? இல்லை, நினச்சி பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சட்டம் எல்லா நாட்டிலையும் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். இல்லை, இந்த சட்டம் கரெக்டாக இல்லை தவறான கருத்துக்களை சொல்லுங்களேன். பக்ரைனில் ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் ஈரான் ஓன்னு புகழ்ந்ததாகவும் நாட்டுக்கு எதிரான திட்டங்களை தீட்டியதாக அவங்களுடைய குடியுரிமை ரத்து பண்ணி நாடு கடத்துகிறாங்க. கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த கைது பண்ணாங்கல்ல, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து டின்னர் ஹாலுக்கு மேலே இருக்கும்போது கீழே ஒருத்தனை கைது பண்ணாங்கல்ல, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக வெளியிட்டிருந்தாங்க. அவன் மீது வந்து ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி பண்ணான், அசாசினேஷன் டு அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு அவன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு பின்புலமாக யார் இருக்கான்ற விசாரணை போயிட்டு இருக்குன்றாங்க. பார்க்கலாம் பொறுத்து இருந்து என்ன நிகழ்வு நடக்க போடுறது என்று. சரி, மாலினுடைய சம்பவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இஸ்ரேல் ப்ளஸ் உக்ரைனுக்கான பிரச்சனையும் மற்ற விவகாரத்தையும் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன் நான். மாலியில் வந்து இந்த JNIM இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த இஸ்லாமிக் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் நாங்கள் கைப்பற்றிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு வீடியோ வெளியிட்ட பக்கத்தில் பாருங்கள். அங்கே ரஷ்யாவுடைய ஃபோர்ஸ் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்ட அடிப்படையில் வெள்ளக்கொடி ஏந்ததுனால கத்தியின்றி ரத்தம் பிடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட ஷோ பண்ண முடியல. ஒரு 100கணக்கான பிணங்கள் ஃபுல்லாக போட்டு அடுக்கி ஆயுதங்களை குவிச்சு அப்படியே ஒரு மாதிரி கந்தரகோலம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த வீடியோவை காட்ட முடியல. அதனால் ஃபுல்லாக பிடிச்சிட்டோன்றாங்க. ஸோ இனி ரஷ்யா ஆதரிக்கின்ற இந்த மெஷினரிஸுக்கெல்லாம் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை. அடுத்து வந்து நாங்கள் பர்கினோ ஃபேஷோன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரைபடத்தில் மேலே, அதாவது கிடால்ன்ற பகுதிக்கும் அதுக்கு மேலே டெஸ்லையாட்ன்ற பகுதியில் முழுமையாக பிடிச்சிக்கிட்டாங்க. அது இல்லாமல் கீழே ஒரு சில முக்கிய பகுதிகள், தலைநகரங்கள் எல்லாமே எங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இனி மாலி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். மக்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், எங்களோட டார்கெட் மக்கள் கிடையாது, இராணுவம் மட்டும்தான். அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை உங்களையும் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாலினுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவுடைய அம்பாசிடர் அவர்களை சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. இன்னும் உயிரோடு தான் இருக்கும், நான் ரஷ்யாவோட உதவியை நாடிட்டு இருக்குன்றாங்க. பட் ரஷ்யா எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்கன்ற அப்போ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம். உக்ரைனுக்கு 90 பில்லியனுக்கான எய்டு பேக்கேஜ் வந்து ஒப்புதல் வந்துருச்சு இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு 45 பில்லியன் 2026 கொடுக்குறாங்க. அதில் 28.3 பில்லியன் ஆயுதங்கள் வாங்குறதுக்காகவும் 16.7 பில்லியன் வந்து சோசியல் ஸ்பெண்டிங், அந்த பட்ஜெட் பற்றாக்குறை இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, உள்நாட்டு பிரச்சனை தீர்ப்பதற்காகவும் யூஸ் பண்ணிக்கணும். 2027 31.7 பில்லியன் வந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்காகவும் 13.3 பில்லியன் வந்து பட்ஜெட் சப்போர்ட்டுக்காகவும் ஒதுக்குறாங்க. இது எல்லாமே லோன் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி உக்ரைனில் மறுபடியும் இராணுவ சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க, சிவியராக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 90 நாளைக்கு, ஏன்னா தொடர்ந்து யுத்தம் நடைபெறதுனால இப்போதைக்கு தேர்தல் கிடையாது, தொடர்ந்து இராணுவ சட்டம். ஜெலன்ஸ்கி மட்டும்தான் அங்கே அதிபராக இருப்பார், வேறு யாரும் கிடையாதுன்றாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க மற்ற நாடுகள்லாம் வந்து டிக்டேட்டர், சர்வாதிகாரிகள் அப்படின்வாங்க. இதில் என்ன இப்போ ஜனநாயகம் மலர்ந்துருச்சுன்னு தெரியல உக்ரைனுக்குள்ளார. தொடர்ந்து நான் தான் அதிபர், அவர் எதிர்த்து பேசினாவே அவர் வந்து ரஷ்யா ஆதரவாளர்கள் என்று நாடு கடத்திடுறாங்க. எல்லாம் முடிஞ்சால் போட்டுடுறாங்க. இவரோட மோசமாக வேறு எந்த நாடு இல்லை. வடகொரியாவை சொல்வதற்கு தகுதி இல்லை இவங்க எல்லாமே. வடகொரியாவது மனசு சிரித்து பேசி சந்தோஷமாகிறார். ஆனால் உக்ரைனில் அந்த அளவுக்கு இருக்கான்றதை நீங்கள் யோசனை பண்ணும். ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா. சரி, இனியோ அது அவங்களோட பிரச்சனை. இன்றைக்கி வந்து இஸ்ரேல் தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த திருடப்பட்ட தானியங்கள் நாங்கள் வாங்க கிடையாது, நாங்கள் நேர்மையாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் உக்ரைன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. திடீர்னு இஸ்ரேல் உக்ரைன் மோதிக்கொள்வது என்பது, வார்த்தைகளில் மோதிக்கொள்வது என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இது பெரிய நம்மளுக்கு ஷாக் இல்லை. அதை விட மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, இப்போ இஸ்ரேல் மட்டும் வாங்கலை,
இன்றைக்கி இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. துருக்கி வாங்குறாங்க, எகிப்து வாங்கியிருக்காங்களாம், அல்ஜீரியா வாங்கியிருக்காங்களாம். இவங்க எல்லாமே சேர்ந்து வாங்கியிருக்காங்களாம். அப்போ அன்னைக்கு தானே போயிட்டு துருக்கி கிட்டலாம் பயங்கர அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணிட்டு வந்தீங்களே, இப்போ என்ன துருக்கிக்கு பொருளாதார தடை போட்டுருவீங்களா? இல்லை நான் கேட்குறேன் நான். இப்போ இஸ்ரேல் மீது நீங்கள் முழு பொருளாதார தடை போடுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க. உக்ரைன் பார்க்கலாம். இப்போ அல்ஜீரியாவுக்கு நீங்கள் பொருளாதார தடை போட்டுருவீங்க. அல்ஜீரியா தாங்க ஐரோப்பாவுடைய முழு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது. இப்போ நான் ஐரோப்பாவுக்கு ஒரு சவாலே விடலாம். நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் அல்ஜீரியாவுக்கு நீங்கள் பொருளாதார போடுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா நார்வே, அல்ஜீரியா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் ஐரோப்பாவோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இப்போ அல்ஜீரியா மீது உங்களால் பொருளாதார போட்டுற முடியுமா? பார்க்கலாம். அங்கேயும் போட்டிங்க அப்படின்னா உங்கள் தலையில் நீங்கள் மண்ணள்ளி கொட்டின மாதிரி பார்க்கலாம். இதை உக்ரைன் எப்படி கையாள போகிறாங்க, எப்படி உங்கள் பொருளாதார தடையை மீறி வாங்கின நாடுகள் மீது என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வி ஆர் வாஷிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ரைட். அடுத்தது உக்ரைனுடைய டிஃபென்ஸ் வந்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்களாம். முன்காலத்தில் போரிடுற வீரர்களுக்கு உணவு சரியாக போகலை அப்படின்றதுல பெரிய ஒரு குற்றச்சாட்டாக சுமத்தப்படுகிறது. அதனால் நாங்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோன்றாங்க. இன்றைக்கி தலைநகர் கியூ மீது பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு 100லேருந்து 120 ட்ரோனுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. அந்த ட்ரோன் எல்லாமே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உக்ரைன் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. ரஷ்யானுடைய ஒரு சொகுசு கப்பல் ஒன்று 500 மில்லியன் சூப்பர் ஏச்சட்னு சொல்லுவாங்க, 500 மில்லியன் மதிப்புடையது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அப்படியே அது பாட்டு கடந்து போதும். இது வரைக்கும் எந்த ஒரு கப்பலுமே இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கடந்து போனது இல்லையா. அப்போ ரஷ்யா அந்த அளவுக்கு ஈரான்கிட்ட செல்வாக்காக இருக்குது. ஆனால் மற்ற கப்பல் கூட இல்லையேன்ற போது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் அது பாட்டு கடந்து போகுது, அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா அப்படியே புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரு இந்தியாவுடைய விஷயத்தை பேச போகிறதுக்கு முன்பு சீனாவில் நேற்று ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு, அந்த குவான்சோன்ற மாகாணம் இருக்கு இல்லையா, பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு. திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டு கொட்டு என்று கொட்டி விட்டது. இன்னும் அது பாதிப்பிலிருந்து மீளவில்லை என்ற மாதிரி சொன்னாங்க. நான் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனோட முடிக்கிறேன். நான் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நாளைக்கு அடுத்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் நடக்குது. பட் அங்கே என்னென்னா வெளிப்படையாகவே ஒரு சில மிரட்டல்கள். யாராவது இங்கே டிஎம்சியை தவிர ஓட்டு போட்டிங்க அப்படின்னா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் உடம்புல தோல் இருக்காது, உரிச்சிடுவோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு மிரட்டுறாங்க. டிஎம்சியினுடைய ஸ்போக் பர்சன், அதாவது மம்தா பானர்ஜியினுடைய ஸ்போக் பர்சன் அந்த தேர்தல் பார்வையாளராக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் பேர் அஜய் சர்மா. அஜய் சர்மா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களை இழுத்துட்டு எங்கே என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் வெளிப்படையான ஒரு மிரட்டலை விடுறாங்க. இன்னொரு டிஎம்சியோட வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னா கழுத்தை அறுத்துருவோன்றாங்க. இதெல்லாம் என்ன விதமான ஒரு மிரட்டல்? நேரடியாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களை மிரட்டுறாங்க. நம்ம நிஜமாவே ஜனநாயக நாட்டில் இருக்கோமா? கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்காலோட பக்கத்தில் பங்களாதேஷே நல்லா நடந்தது தேர்தல். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாளைக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல. பல பூத்தை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நாளைக்கு சிஆர்பிஎஃப்க்கு மிகப்பெரிய ஒரு சவால். ஒரு அம்மா அழுந்தே நாங்களாம் ஓட்டு போட முடியுமா? வழக்கமாக எங்களை ஓட்டு போடவே விட மாட்டாங்க, ஃபுல்லாக தடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா அழுந்து சொன்னோன்னே இல்லைம்மா நீங்கள் ஓட்டு போடலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய சீன்லாம் அங்கே போயிட்டுருக்கு. அதாவது வெஸ்ட் பெங்காலில் மிகப்பெரிய த்ரெட்டனிங்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த த்ரெட்டனிங்லாம் தாண்டி எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அது காங்கிரஸ் கூட கருத்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா 3 மும்முனை போட்டி நடக்கிறது. ஒன்று பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று அங்கே டிஎம்சி நிற்குது. காங்கிரஸ் இன்னும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆப்போஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஓடி சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஸ்கோர் பெரிய அளவுக்கு இருக்கும். பட் எப்படின்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகுது. அதையெல்லாம் தாண்டி அங்கேயும் அதே மாதிரி தான், தமிழ்நாடு மாதிரி தான், ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற ஒரு விடையோடு இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள். நான் இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். நிச்சயமாக மாற்றம் இருக்கிறது, பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம். யாருமே எதிர்பாராத, இதுவரை யாருமே யுகிக்க முடியாத ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்ற ஒரு குழுவுமே உங்ககிட்ட நான் கொடுத்துறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.